சீக்கிரம் சீக்கிரம். நம்ம ஊர் வண்டி ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்க. என்சிசி பேட்ல பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஓகே, கம் ஃபாஸ்ட். அம்மா இவ்வளவுதான் கிடைச்சதா? ஆமாண்டா. சரி சரி போய் கோட்டர் வாங்கிட்டு வா. டேய் போதும்டா. டேய் நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ண சொல்றேன்ல, 10வது போய் வாங்கிட்டு வா. சரியான தண்ணி வண்டியா இருக்க. அண்ணா நெருப்பு இருக்காண்ணா? கொண்டு போய் போடுங்க. ஏய் நிமி, என் பேக்க மிஸ் பண்ணிட்ட, அப்புறம் பாத்து. ஏய் சீக்கிரம் வாங்க. ஐயோ சீக்கிரம். ஏய் கோ நீ பஸ்ல ஏறு, அப்புறம் பாத்துக்கலாம். எடுப்படி சார், சீக்கிரம் கொடுங்க சார். சீக்கிரம் வா. என்னங்கடி இது? கடைசியில எனக்கே இடம் இல்லாம போச்சு. யார் பேக் இது? தெரியலையே. இது யாரோ சீட் போட்டு வச்சிருக்காங்க. பரவாயில்ல, போ நீ உட்காரு. ஏய் யாரோ சீட் போட்டு வச்சிருக்காங்க, பாவண்டி அதுல போய். ஏய் கொன்னா பாவம் தென்னா போச்சு. கோக் குடிச்சா எல்லாம் சரியா போச்சு. குடிடி. என்ன ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்கு? என்ன இது? டேஸ்ட் மாதிரியே இல்ல. ஏய் பிளாட்ஃபார்ம்ல வாங்குது, அப்படிதானே இருக்கும். சீக்கிரம் குடிச்சு குடி. இதுவும் நல்லா தான் இருக்கு. தண்டா மத்லப் என்னம்மா யாராச்சும் டிக்கெட் ஏற வேண்டியிருக்கா? இல்ல. ரைட். ஏய் பஸ் சீட். ஏய் ஹலோ 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 பஸ் எடுத்துங்க. ஹலோ கண்டக்டர் பஸ் எடுத்துங்க. யார் அது ரன்னிங்ல ஏறிக்கிட்டு? இல்ல சார், ஏற்கனவே டிக்கெட் எடுத்து சீட்ல பிடிச்சு வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் சார், என் பேக் எடுத்து சீட்ல உட்காந்துறேன். சீக்கிரம் தேடி கண்டுபிடி. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட சீட். பேர் ஒண்ணும் இல்லையே. என்ன நக்கலா? ஆமா நக்கல்டா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் உங்ககிட்ட என்ன பேச்சு? ஹலோ கண்டக்டர். யார்கிட்ட வேணாலும் சொல்லு. என்னையா சார், சீட் நம்பர் 5 என்னோட சீட். அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்து தகராறு பண்ணிட்டு இருக்கா. முதல்ல எழுந்திருக்க சொல்லுங்க சார். தம்பி, கண்டக்டரா இன்னைக்கு தான்ப்பா கொப்பும் கொலையுமா 4 ஃபிகருங்க நம்ம வண்டியில வந்து ஏறி இருக்கு. அதுவும் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அந்த சீட் என்ன டிரைவர் சீட்டே காலி பண்ணி தரேன் உனக்கு. சார் இப்போ அந்த பொண்ணை வண்டியை விட்டு இறக்கணும்னு வச்சுக்கேன், வண்டியே காலி ஆயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா ப்ளீஸ். சரியா சொல்லு பாட்டியா இருக்கான் பாரு. என்கிட்டயா லொல்லு பண்ண? மகளை மாட்டின பாரு. ஏய் நிமி, ஏய் எல்லாம் ஏந்தங்கடி. ஐயோ நிமியோட கேப் அதுக்குள்ள வந்துச்சா? ஏய் நிமி, வசமா மாட்டன போ. வாடி வாடி நட்டக்கட்ட வசமா வந்து மாட்டிட்ட. வாடி வாடி நட்டக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. என்னடி கிண்டலா? டவல கூட 25 ரவுண்ட்ஸ் ஆக மட்டும் என் கையில கிடைச்சா. அவன் என்னடி பண்ணா? நீதான் கோக்குன்னு சொல்லி எதையோ ஒண்ணு குடிச்சு அவனை கலாட்டா பண்ண. ஏய் எப்படி எங்களுக்கு தெரியாம மிக்ஸ் பண்ண? ஆமா, எத்தனை நாள் இந்த பழக்கம்? சீ வாய் மூடுங்க. எல்லாம் இவ பண்ண வேலை. நிமி நிமி அங்க பாரு. இவன் எதுக்கு இங்க வரா? நிமி உன்னை பத்தி தான் விசாரிக்கிறான். ஏய் அந்த பையன் பிரின்சிபால் ரூம் எங்கன்னு கேக்குறான். இப்ப நேரா போய் நைட்ல பண்ண கலாட்டாவா சொல்ல போறான். ஓகே, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். கம். ஏய் இப்படியே வா, அசிங்கமா இருக்கு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே இங்க வா. போச்சு போச்சு, நீ தண்ணி அடிச்சத சொல்றான். குட் மார்னிங் மேடம். இத நோட்டீஸ் போர்ட்ல போட சொல்லு. ஓகே மேடம். நிம்மி கண்டிப்பா உனக்கு டிசி தான். தேங்க்யூ மேடம். உங்க நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். ஓகே. என்னோட பேர் கதிர். இந்த ஊர் தான் என்னோட சொந்த ஊர். MCA படிக்க ஆசை, ஆனா அதுக்கான வசதி இல்லை. என்னை படிக்க வைக்க அப்பா இல்லை, அம்மாவும் தம்பி மட்டும்தான். ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்காது. இந்த ஊர்ல இந்த ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நான் யூனிவர்சிட்டியில சேர்ந்துருவேன். ஏய், என்னடி ஃபீல் பண்ற? யாருன்னு தெரிஞ்சுக்காம சொதுப்பிட்டேனே. கொஞ்சம் நில்லுங்க. சாரி சாரி சாரி. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுக்குங்க? நேத்து பஸ்ல அப்படி நடந்துகிட்டதுக்கு. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, எத்தனை ரவுண்ட்ஸ்? என்னது? பனிஷ்மென்ட்ங்க. 25 ரவுண்டா இல்ல 50 ரவுண்டா? 25 rounds. Very bad. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். எப்படி அதுக்குள்ள காலேஜ் ஃபுல்லா பரவிடுச்சா? ஐயோ, அசிங்கமா இருக்கு. யார் சொன்னா? ஹே கூல். நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே NCCல கேடட் வந்திருக்கேன். கேப் தொலைஞ்சு போனா என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ தெரிஞ்சுதான் பண்ணீங்களா? எஸ். நைட் நீங்க பண்ணதுக்கும் பதிலுக்கு இன்னைக்கு நான் பண்ணதுக்கும் கணக்கு டாலி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. பை தி பை, ஐ அம் நிர்மலா. எல்லாரும் என்ன நிர்மலின்னு சொல்வாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ரியலி நைஸ் டு மீட் யூ. கவலையே படாதீங்க, இங்க நான் தான் சேர்பர்சன். கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க MCA படிக்கலாம். ஓகே, Thank you. இட்ஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங் வித் யூ. எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆச்சு, நாளைக்கு சந்திக்கலாம். Sure. பை பை. New students, sir. Hi guys. I am Jackson, Cycle Jackson. All first year, sir. Sit down. நீ மட்டும் ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? நீங்க சீனியர். டேய், மரியாதை மனசுல இருக்குடா. உட்கார். தெளிவா பேசுறவனையும் தைரியமா பேசுறவனையும் சுத்தமா பேசுறவனையும் VIP ஆக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. I don't like this because நானும் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தான். நோ டிஸ்கஷன். பாலைவன மாதிரி இருக்கிற கிளாஸ் ரூம்ல ஒட்டா மாதிரி ஏன்டா உட்கார்ந்திருக்கீங்க? வெளியில போயிட்டு 4 பசுமையான ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபிகரை பார்த்து கடல்ல போட்டா தான் ஃபைனல் இயர்ல அந்த ஃபிகர் நமக்கு ஃபைனலிஸ்ட் ஆகும். ஓகே, கம். வெயிட். என்ன விட யார் இங்க பர்சனாலிட்டி கம்மியா இருக்கா? யாருமே இல்ல. நீ அதிகமா பேசு. ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். என்னைக்குமே என்னோட இமேஜ் டேமேஜ் ஆக விடவே மாட்டேன். ஃபாலோ மீயா. சைக்கிள் ஜாக்சன் பீட் தி ஃபுட். ஹாய், ஐ அம் ஜாக்சன். சைக்கிள் ஜாக்சன். என் பேரை உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா உங்க பேரை நீங்க சொல்லலையே. என் பேரை சந்திர கிட்ட சொல்லிட்டேன். இஸ் இட்? யா. ஓ, சட ஃபிகரா இருந்தாலும் சட்டுன்னு புக் பண்ணிடுறாங்க. தப்புன்னு வேற ஃபிகரை பாப்போம். இந்த பேனரை கொஞ்சம் தூக்கி கட்டு. மாப்ள டைட்டா கட்டு மாப்ள, கீழே விழுந்துற போகுது. ச்சே மச்சான், யுனிவர்சிட்டி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே போறா. யூனியன் எலெக்ஷன் வேற ஆரம்பிக்கல. இந்த ஜூனியர் பசங்கள வேற காணா. இன்னைக்கே வந்துருவானுங்கல்ல. டேய் மச்சான், அங்க பாரு என்ன தனாவட்ல வரானுங்க. ஏய் புடி எல்லாத்தையும் கூப்பிடு. ஸ்டாப் பிரேக் அப் போடு. ஆமா, இவ்வளவு வேகமா எங்கிட்ட கிளம்பிட்டீங்க? சீனியர்ஸை பார்த்து வணக்கம் வச்சுட்டு போலாம் தான். ஏய் வேறவா தான்டா இருக்கானுங்க. பங்கு, உன் பேர் என்ன? கதிர் சார். நீ? நான் வெங்கட். ஐ எம் சரவணன். வணக்கண்ணா. உங்களோட சீனியர். ஹலோ. நம்ம கேம்பஸ்ல ரேகிங் கிடையாது, யாரையும் பண்ண விட மாட்டோம். சோ நீங்க எல்லாம் யாரும் பயப்பட தேவையில்ல. ஓகே, பட் யூனிவர்சிட்டி திறந்து பயங்கர போர் அடிக்குது. சோ நீங்க யாராவது ஒருத்தவங்க செம்ம குத்து சாங் ஒன்னு பாடுற. ஓகே மச்சான், இவனை பார்த்தா படிக்கிற பையனா ஞானப்பழமா இருக்கான். பக்தி பாடல் பாடி நம்மளே கெடுத்துற போறான். இதுங்களை பாரு, லோக்கல் கைகளா இருக்கு. பாட சொன்னா கலக்கி காப்பி போட்டுருவாங்க. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு. இவனே சூப்பரா பாடுவான். கமான். ஹாய்டா மச்சான். ஹாய், கங்க்ராட்ஸ். ஹாய்டா. வா பாண்டியா, படிப்பை முடிச்சியா இல்லையா? காலைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்ட. புது மாப்பிளை விருதுக்குள்ளயா வந்திருக்காயா? ஆமா, பொண்ணுக்கு என்ன விட்டு அனுப்பிச்சாங்க? என்ன தடா போட்டுக்க போறாங்க? இந்த கண்ணுக்கு மை, மூஞ்சுக்கு பவுடர், அப்புறம் இந்த கைக்கு மருதாணி. இதடா மச்சான். அப்படியா? அதெல்லாம் போட்டிருந்தா தான் சந்தோஷப்பட்டிருப்பனே மச்சான். சரி, கடைசியா தலைக்கு டை அடிச்சு கவுத்துட்டாங்கல்ல. டை அடிச்சாலும் பரவாயில்லடா, நீ பழைய படிக்க உன்னோட. சரி 8:45 சுவேதான்னு ஒரு டக்கர் பாத்தி. வா, அப்ளிகேஷன் போட்டு வைப்போம். எங்கடா மச்சான் வெடி கோட்டுக்கு போற? 8:45 இந்த கேள்வியா? எல்லாம் ஸ்வேதாவை பார்க்கதா? அவ்வளவு இருப்பாளா? யாருக்கு தெரியும், சும்மா ஒரு நான் வரேன்டா. ஏய்யோ, என்னையா டீ போட்டிருக்க? சூடு இல்ல, சக்கரை இல்ல, டிகாஷன் இல்ல, விளக்கெண்ண மாதிரி இருக்கு. உன்ன மாதிரியே. தம்பி, உனக்கு இன்னும் டீயே போடல. எஸ்ஐ பாண்டி குடிச்ச எச்சி கிளாஸ் கழுவுறக்கா சுடுதண்ணி ஊத்தி வச்சேன். அத போய் டீன்னு குடிச்சுக்கிற. டீக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல. இவெல்லாம் படிச்சு உங்க அப்பனுக்கு சோறு போட்டு என்னத்த உருப்பட்ட மாதிரிதான். தம்பி, இந்த காலேஜ்ல நீங்க 4 பேர் தான் கரெக்டா எதுவும் சாப்பிடுறீங்க. மத்த பசங்க எல்லாம் சுவேதாங்கிற பொண்ணை பார்த்து டைட் அடிச்சிட்டு கடைசியத்துல வந்து என் உயிரை வாங்குறாங்க. டேய் என்னடா, ஒரு ஊரே பத்திரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கிங் மட்டும் உட்கார்ந்து பிடி வச்சிட்டு இருந்தானா? அந்த மாதிரி இந்த ஹோல் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இவன் என்னடா இங்க உட்கார்ந்து தோசையை ஃபயர் பண்ணிட்டு இருக்கான். கிளம்புடா. நான் வரல, நீங்க போங்கடா. ஏண்டா? டேய், அதை விடுறா. இந்த யூனிவர்சிட்டில என்னோட வசதியானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. படிப்பு, கேம்ஸ்னு பல விஷயத்து திறமையானவங்க இருக்காங்க. என்னோட வசதி, சாரி, இந்த யூனிவர்சிட்டில எல்லாருமே என்னோட வசதியானவங்க தான். அவங்க எல்லாரும் கிடைக்காத ஸ்வேதா, எனக்கு எங்கடா கிடைக்க போறா? விடுறா. டேய், வாழ்க்கைனா நம்பிக்கை வேணும்.
ஏவிஎம்ல இருந்து எல்லா சீரியல்ல தான சொல்றாங்க. தோ இத பாரு. இதோட ஜூவாலஜிக்கல் நேம் சிம்போன்சியா இண்டிகானா. இதுவே நம்ம எடுத்த மாதிரி சைட்டிங்கல இதோட முயற்சியை நம்ம பாராட்டணும்ல. அதனால தான் சொல்றேன் இதுவே ட்ரை பண்ணும்போது நீ எதுக்கு வர கூடாது? தம்பி நீ ஒரு அல்ல கையே. ஏன் நல்லா படிக்கிற பையனை கெடுக்குற? போ 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 படி. டோடா ஹெட் மாஸ்டரே ரொம்ப பேசாத. தொப்பே டேய் 8:40 ஆச்சுடா கிளம்புடா. மச்சான் இவரை விட பேசிட்டே இருப்பான். கிளம்புடா வாடா. டேய் கிளம்புடா கிளம்பு. காலேஜ் கட்டில் ஸ்வேதா வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. எட்டே முக்கால் டைம் ஆச்சுன்னா ஸ்வேதா வரான்னு தெரிஞ்சுக்கோ. மச்சான் ஸ்வேதா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் ஆண்டே. Your attention please, ladies and gentlemen. ஒவ்வொரு வாரமும் நீங்க மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் நமது யூனிவர்சிட்டியின் ரேட்டிங் தலைவன் ரூட் நாயகன் ஆண்டுகளின் ஹீரோ இத வந்து விட்டார். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். உட்கார் சார், உட்கார் சார். Stop it. Quiet. இது நம்ம யூனிவர்சிட்டியின் டாப் 10 figures. பொதுவா ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம பசங்க படிக்கிற ஜொல்லின் அடிப்படையில தான் ஃபிகர்களை வரிசைப்படுத்துறோம். பருவம்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்களை அறிவை, தெரிவை, பூவை, மங்கை, மடந்தைன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. சரி நண்பர்களே, இந்த வாரம் டாப் 10 figures யாருன்னு பாப்போமா? இந்த வாரம் 10, 9, 8 ஆகிய இடங்களில் ஜெயா, ஷீலா, மாலா ஏற்கனவே இவங்களை பத்தி பலமுறை விலாவரியா பேசிட்டதுனால அடுத்த இடமான 7வது இடத்தை பார்ப்போமா? இந்த வாரம் 7வது இடத்தில் ஜோதி. மொத்தத்தில் ஜோதி, ஒளி இல்லை. போன வாரம் 3வது இடத்துல இருந்த லில்லி சரசரசரன் சரிஞ்சு 6வது இடத்துக்கு வந்துட்டா. சோ லில்லி நமக்கு வில்லி பசங்களா. 5வது இடத்துல பல்லவி. ஆக மொத்தத்திலே பல்லவி, முராரே. சரி நண்பர்களே, இந்த வாரம் பெருமைக்குரிய அறிமுகம். KK நகரில் இருந்து வரும் ஸ்வேதா. பார்ப்பதற்கு உடனே ஃப்ரெண்ட் பிடிக்க தோன்றும் ஹோம்லியான தோற்றமுள்ள இவள் இந்த வாரம் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா வாரங்களிலும் நம் அனைவர் மனதிலும் முதல் இடத்தை பிடிப்பாள் என்று நமது டாப் 10 குழு தீர்மானிக்கிறது. சரி போகுதான்னு பாப்போம். ஏப்பா படிக்கிற பசங்க தானே, 8 பேருக்கு மேல போக முடியாதுன்னு தெரியாது. அட இறங்குங்க, யாராச்சும் 2 பேர் இறங்குங்கப்பா. அட சொல்றோம்ல, இறங்க மாட்டீங்களோ? இறங்குங்க. அட வாங்கப்பானா, டெய்லி கத்துறதே நம்ம பொழப்பா போச்சு. சாரிப்பா, லிஃப்ட் பாதியிலே நின்னுடுச்சு. அதான் எலக்ட்ரிஷியன் கூட போறேன். சாரிப்பா, சாரி. Okay guys, these are the 3 important steps that I would like you to remember and I would like to explain the value. Hey, come in sir. Come in. கிளாஸுக்கு வர நேரமையா இது? சாரி சார். என்னையா இது பஃபூன் போல வந்து நிக்கிற கிளாஸுக்கு? சாரி சார். என்னையா சாரி? தினம் லேட்டா வந்து என் கழுத்து இருக்கிறிய நீ. சாரி சார். என்னையா சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லிட்டு இருப்பியா? அதான் மன்னிச்சுக்கன்னு சொல்றல. குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? இல்ல சார். இல்ல, கன்ஃபார்ம்டா குடிச்சிட்டு வந்திருக்க சார். எனக்கு தெரியும், you are drunk. இல்ல சார். இல்லையா? அப்ப ஊது. ஊதியா? என்ன சார்? யோ ஊதி காட்டியா? என்ன சார்? ஊத போறியா இல்லையா? And get lost of my class. Campus smell. Dangy how no? என்ன 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 வளர நீ? பசங்க டியூனிங்ல இருக்காங்க. டேய் டேய் புட்றா மச்சி, மேட்டர் தெரியுமா? ரெஃப்ரியை கரெக்ட் பண்ணிட்டாங்கடா. ஆனா தான் வின் பண்ணாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாட்டி அவங்களால வின் பண்ணிருக்க முடியாது தெரியுமா? டேய் அவனுங்க இந்த பக்கம் தான் வரணும் மச்சான். நம்ம யாருன்றதை காட்டுவோம். டேய் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிடாத. அவங்க எது பண்ணா நமக்கு தான் அசிங்கம். ஏற்கனவே நம்ம யூனிவர்சிட்டி கேவலமா பாப்பாங்க. இன்னைக்கு வேற ஜெயிச்சிட்டாங்களா, ரொம்ப வெறுப்பேத்த போறாங்க.
அவங்க யார் என்ன பண்ணாலும் நம்ம சைலண்டா இருப்போம். நாம எது பண்ணாலும் தோத்த கடவுள செஞ்ச மாதிரி ஆயிடும். விளையாட்டுல வெற்றி தோல்வினா சகஜம்டா. சோ பாசிட்டிவ் எடுத்துப்போம். மச்சான் எங்க கையெல்லாம் கட்டி போறானே நீ. அடிங்க முதல்ல ஹாஸ்பிடல் போடா. சும்மா துள்ளிக்கிட்டு இருக்கான். போடானா எப்பா எப்பா ஐயப்பா செஞ்சி கோப்பைய ஜெயிச்சப்பா யோத்த பாட்டிக்கு சேலையப்பா எடுத்து போடுப்பா கட்டிக்கப்பா எப்பா எப்பா. ஏய் மச்சான் ரொம்ப வெறுப்பேத்தாங்கடா அவங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. ஏய் எப்படா பொறுமையா இருக்கிறது? சேலை கட்ட சொல்றாங்கடா. முடியாது மச்சான். சரி நீங்க தான் டென்ஷன் ஆவீங்க. கம் ஆன் பாய்ஸ் லெட்ஸ் கோ டு ஹாஸ்டல். வாங்கடா போலாம். கோப்பைய ஜெயிச்சப்பா யோத்த பாட்டிக்கு சேலையப்பா எடுத்து போடுப்பா हिंदी नमस्ते सर जी. வாங்க சார் வாங்க வாங்க சார். இதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ல வேலை செஞ்சியா? பாட்டு டிபார்ட்மென்ட் சார். டேய் ஜுவாலஜி டிபார்ட்மென்ட்ல இருக்க வேண்டிய நீ பாட்டனி டிபார்ட்மென்ட்ல கூட்டணி சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவன் கூட நீ சேர்ந்து என்ன பெட்ரோல் எடுக்க மாட்டேன், வாந்தி தான் எடுப்பேன். இம்சல் பண்ணாதீங்க சார். வெயிட் பண்ணா நான் ரெண்டும் சேர்ந்து எடுத்து காட்டுவோம். எதை வாந்திய வா. டேய் ஏற்கனவே மூலிகையில பெட்ரோல் எடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் ஜெயில கம்பி நட்டு வந்திருக்கான். வேணாண்டா வேணாம் வேணா விஸ்கி பிராந்தி எடுக்கிறேன்னு சொல்லி we are spending time. அதுக்கு பேர் ஊர். நம்ம ஊர் ஏற்கனவே போனா கிடைக்கும். இது காலேஜ் கார்னிவல். என்னவெல்? கார்னிவல். அம்மா தாவரவியல் பையன் விலங்கியல் மேஞ்சிருவான் ஜாக்கிரதை. சைக்கிள் 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 ஜாக்சன் 3 வாட்டி சொல்றாரு ட்ரை சைக்கிள் போல. ஈவன்ஸ் ஒன் டைம் காட் ஒன் டைம். என்னடா வளர்றான்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். இதுல யாரு யானை யாரு பூனைன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. அதிகமா பேசாதடா. ஆமா டெல்லியில நடக்கிற தியாகிகள் மாநாட்டுக்கு உங்க அப்பா போல? தியாகிகள் மாநாட்டுக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் புள்ளையா பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கொண்டாந்து விட்டு தன் வாழ்நாளையே தியாகம் பண்ண அந்த மனித குல மாணிக்க மாடசாமியை தியாகின்னு சொல்லாம வேற என்னடா சொல்ற? ஓ அதான் கோபன் அது டெல்லிக்கு டிக்கெட் எடுத்துட்டு இருந்தானா? ஜாக்சனுக்கே வா. சைக்கிள் ஜாக்சனுக்கு. சாரி பேபி டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. we go. வெல்கம் டு our biochemistry department. எங்கடா முகமுடியோட பாக்கும்போது இவ்வளவு பயமா இருக்கு. முகமுடிய கேட்டு நான் தாங்க முடியல. சரி கிட்ட போறீங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு உங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சார் ஜஸ்ட் 10 rupees தான் சார். அப்போ ஓகே. டிக்கெட் எடுங்க. என்னங்க? தேங்க் யூ சார். பயப்படாம உட்காருங்க. ஓகே கேரி ஆன். கூட்டம் விடாதீங்க சார். யாரு கூச்சம்? பயமா இருக்குங்க. ஏங்க என்னென்ன மாட்டி விடுறீங்க? சார் உங்க blood pressure sugar எல்லாம் நார்மலா இருக்கு சார். ஹலோ இந்த குருமால எங்கட கொடுக்காதீங்க. நிஜமா சார்? இது வரைக்கும் 10 ரூபாய். உங்க முழு பல்ல சொல்றதா இருந்தா 25 ரூபாய் ஆகும். ஏங்க முதல்ல 10 ரூபாய் சொன்னீங்க. இப்போ 25 ரூபாய் ஆக்கிட்டீங்க. நான் இங்க வரும்போது நினைச்சேன் இத லொல்லு பண்ண போறீங்க. கொடுத்த 10 ரூபாயில கடந்த காலத்தை சொல்றேன். கரெக்ட்டா இருந்தா எதிர்காலத்துக்கு போலாம். கரெக்ட்டா சொல்லுங்க. இல்ல கொடுத்த 10 ரூபாய் புடிங்கிடுவேன். சயின்ஸ் நம்புங்க சார். என்ன நம்பலனாலும் சரி கை காமிங்க. சொல்லுங்க. உங்க கெமிக்கல் ரியாக்ஷன் படி உங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய இருக்கு. ஏங்க இது நேச்சுரலி எல்லார்கிட்டயும் இருக்குதானே? அது இல்ல சார், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லிஃப்ட்ல ஏறீங்க, ரொம்ப கிரவுடா இருக்கு, யாராவது 2 பேர் இறங்கணும்னு சொல்றாங்க, நீங்க தான் முதல் ஆளா இறங்குவீங்க. கரெக்ட்டா? ஹலோ நீங்க யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கலாட்டா பண்றீங்க. இல்ல சார், கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுது. இன்னொரு பாயிண்ட், உங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகமா வரும். சப்போஸ் நீங்க ஒரு மேட்சுக்கு போறீங்க, ஹாக்கின்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க தோத்து போயிட்டீங்க, தோத்த கடுப்புல ஜெயிச்ச டீமை கும்முன்னு கும்முவீங்க. கரெக்ட்டா? ஹலோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க யாருன்னு சொல்லிடுங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி உங்க ஸ்டால கும்முன்னு கும்ம வேண்டியதா இருக்கு. இருங்க. ஸ்வேதா. ஹாய். என்ன பாக்குறீங்க? ஜோசியம் கரெக்ட்டா? இல்ல யூனிவர்சிட்டில அந்த 8:45 பார்ட்டி நீங்க தானே? அதென்ன 8:45? ஏன்னா 8:45 நம்ம யூனிவர்சிட்டி பசங்களா ஸ்வேதான்ற பொண்ணு சைட் அடிக்க தினமும் வந்துருவாங்க. அந்த ஸ்வேதா நீங்களான்னு கேட்டேன். அந்த ஸ்வேதா நான் தானே எனக்கு தெரியாது. ஆனா 8:45 கேம்பஸ்ல இருப்பேன். அப்போ அந்த ஸ்வேதா நீங்களே தான்? ஹலோ எனக்கே ஜோசியமா? அன்னைக்கு அந்த காலேஜ் பசங்க கலாட்டா பண்ணோன்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னு. தேங்க்ஸ் எல்லாம் தேடினேன், மீட் பண்ணவே முடியல. எனிவே தேங்க் யூ. ஹலோ உங்க தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். கடைசில துணிக்காய போடுற கிளிப்லாம் மாட்டி விட்டுட்டு அநியாயத்துக்கு 10 ரூபாய் ஏமாத்திட்டீங்களே. அங்க பாருங்க ஏமாற எத்தனை பேர் கியூல வராங்க. வாங்க நம்ம வெளில போய் பேசலாம். ஐயோ. எனக்கு கோக். உங்களுக்கு? எனக்கு 2 கோக். கோக்குங்களா? இந்தாங்க. நானும் எத்தனையோ வருஷமா யூனிவர்சிட்டில கேண்டீன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல கைகளுக்கு கோக் கொடுத்து அழுத்து போச்சு. இப்பதான் நல்ல கைகளுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க. மாஸ்டர் என் ஃபிகர் வந்துச்சா? என்னது ஃபிகரா? எங்கயாவது உட்கார்ந்து பேசலாமா? உட்காரலாமே. எங்க உட்காரலாம்? அத மரத்துக்கடியில. ஏன் மரணம் ரொம்ப பிடிக்குமா?
அது ஒரு மாதிரி ஃபீலுங்க. ஃபீலா? ஃபீல்னா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ எப்படியா நீங்க கவலையாவோ இல்ல சோகமா இருக்கும்போது அந்த மரத்தடியில் உட்காந்து பாருங்களேன். அது என்னமோ தெரியல, நம்ம அம்மா மாடியிலே படுத்துங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி நீங்க ஜாலியாவோ இல்ல சந்தோஷமா இருக்கும்போது அந்த மரத்தடியில் உட்காந்தா அப்பயும் பாருங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோட தோல்ல செஞ்சுட்டு இருக்காம இருக்கும். ஐயோ, எவ்வளவு அழகா திங்க் பண்றீங்க. நானும் உங்க உட்கார இப்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா திங்க் பண்ணதில்ல. அங்கே போய் உட்காந்து பேசலாமா? அங்க பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட ஏன் என்கிட்ட பேச பிடிக்கலையா? அது இல்லைங்க, நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேனா அதான் எதை பத்தி பேசுறதுன்னு தெரியல. ஏங்க இதுக்கு போய் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தா பேச முடியும்? ஆஸ் எ ஃப்ரெண்ட் என்கிட்ட எதை பத்தி வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம். எதை பத்தி? ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச 10 விஷயங்களை சொல்லுங்களேன். எனக்கு எங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு சொல்லக்கூடாது. ஜெனரல் திங்ஸ் பட் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஓகே? இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த சிகரெட்னா ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க கிளாஸ் டீச்சர் அந்த தனலட்சுமி மிஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. மூன் லைட்ல மொட்டை மாடியில தனியா மூணு ரசிக்கிறதுனா சான்ஸே இல்லைங்க. அப்புறம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்ல, +2 படிக்கும்போது நானே என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சாந்தில ஒரு பொண்ணு சைட் அடிப்போம். சாந்தின்னா ரொம்ப பிடிக்குங்க. அவளுக்காக சண்டைலாம் போட்டிருக்கோம். ஆனா சத்தியமா இப்ப எங்க இருக்கான்னு தெரியாதுங்க. அப்புறம் தெரியலங்க, ஏதோ வரமாட்டேங்குது. ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மைக்கேல் ஏஞ்சலஸ் பெயிண்டிங், முத்தியா முரளிதரன் பவுலிங், மெக்சிகன் ஃபுட், மர்சிடிஸ் பென்ஸ், ஓஷோ ஸ்பீச், டூலிப் ஃப்ளவர்ஸ், சித்ரா விஸ்வேஷன் டான்ஸ், குமரகம் கெஸ்ட் ஹவுஸ், சித்தார்த் பசு குவிஸ், and all time favorite SPB மியூசிக். SPB சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட பேசிட்டு இருந்த கார்னிவல் ப்ரோகிராமே மறந்துட்டேன். அப்ப நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்றோம், இதே மறந்துடல. ஓகே? இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ. பை, டேக் கேர். புரியல. ஐயோ ஆண்டவா, கரெக்ட்டா பண்ணணுமே. கடவுளே. ஏய், என்ன தனியா உட்கார்ந்திருக்க? எக்ஸாம் வருதுல, அதான். எக்ஸாம் கையில புக் இல்லாம கல்ல வச்சு என்ன பண்ணிருக்க? ஒண்ணும் இல்ல, இந்த 3 கல்ல ஏதாவது ஒண்ணு அந்த கல்லு மேல கரெக்ட்டா பட்டுச்சுனா நான் பாஸ் ஆயிடுவேன்ல. ஐயோ, நீ எல்லாம் எப்படிதான் MSc வர வந்தியோ? கையில கல்ல வச்சு எரிஞ்சிட்டு இருந்தா எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாது, ஃபெயில் தான். போய் படிக்கிற வேலைய பாரு. போ. ஓய், என்ன சவுண்ட்? உனக்கு இதெல்லாம் எல்லாம் நம்பிக்கை வராது. ஹாய் கதிர். ஹாய். என்ன கிளாஸ் முடிஞ்சதா? அதனால தான் இங்க இருக்கேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். கதிர், நாங்க வாங்கிக்கங்க. எனக்கு நீங்க ஆமா, நேத்து நீங்க தானே சிகரெட்னா பிடிக்கும்னு சொன்னீங்க. என்னால உங்க தனலட்சுமி டீச்சரையோ இல்ல உங்க சைட் சாந்தியோ கொண்டு நிறுத்தவோ காமிக்கவோ முடியாது. அதான் இந்தாங்க. கையில ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியல, அதான் ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் நசுங்கிடுச்சு. சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களா ப்ளீஸ்? வேண்டாங்க. ஏன், இதானே உங்க பிராண்ட்? ஆமா, இருந்தாலும் வேண்டாங்க. ஏன் சொல்லுங்க. இல்ல, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு எனக்கு சிகரெட் வாங்கி கொடுத்திருக்கானா, அது நீங்களா தான் இருக்க முடியும். அதான் வாங்கிக்க மாட்டேன்றீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க உடனே வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் என்னால வாங்கி கொடுக்க முடியாதுல்ல, அதான். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமே. நாங்க ஐயோ பிசி.
ஏண்டா செத்தவானா இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டில படிக்கிற என்ன மாதிரி டீசென்ட்டா ட்ரெஸ் போட்டு வர மாட்டியா இப்படி சுருங்க சட்டை போட்டு கேவலப்படுத்துறேன். அட போ மச்சான், எங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் முடிக்கிறதுக்காக என்ன அயன் பண்ணவே விட மாட்டேங்கிறான். அயன் பாக்ஸ் உள்ள வச்சு பூட்டிடுறான் மச்சான். சட்டை விட மச்சான். நைட்டு 7:30 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டு என்ன தூங்க வச்சிடறான் தெரியுமா? பாத்துடா உங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணேன்னு சொல்லி கையில ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்துற போறான். இந்த எலி தொல்லையே சைக்கிள் இது ஒரு எலி குஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பூ கீழே விழுந்துருச்சு. டேய் எறா 50 ரூபாயா இதுக்குடா? டேய் நான் சொல்லல அந்த பொண்ணுக்கு நல்லா காது கேட்க செவிடிலன்னு. ஏய் என்ன கிண்டலா? 50 ரூபாய் தெரியாம போச்சு. ஏண்டா நான் சொல்ல அந்த பொண்ணு ஊமல நல்லா பேசணும். நான் சொல்லல இன்னைக்கு என் ராசி பலன் படி எவனையாவது செருப்பாலேயே அடிப்பேன். என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன மாதிரி ஃபீல் குடுக்குற. இட்ஸ் ஆல் இன் தி கேம் டா. பேட் டாங்கி ஸ்மால் வால்ரா. என்னடா சொல்ற? கழுத கெட்டா குட்டி செவர்னி ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சென்ட். கதிர் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பீங்க? ஒரு 7-8 அடிப்பேன். ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வராதா? ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெல்த் தாங்க ப்ராப்ளம். நிறுத்தணும் ட்ரை பண்றேன், ஆனா முடியல. முடியலன்னா சொல்லாதீங்க. அங்க பாருங்களேன், அந்த பிளாக் கலர் டிஷர்ட் அங்க நிக்கிறான்ல, இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கண்டுக்காதீங்க. பாவங்க, அப்பையில இருந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்ளிகேஷன் பார்ட்டி, அவனுக்குலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்ளிகேஷனா? அப்படின்னா? ஐயோ உங்களுக்கு சொன்னா புரியாது, இருங்க. Excuse me. Waiting for me? Yes. My name is ராமகிருஷ்ணன். உங்களை 10/6/2002 ல இருந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? எதுக்குன்றத வந்து இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ப்ளீஸ் கிழிச்சு படமா படிச்சு பாருங்களேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஏங்க இது உங்களுக்கு வந்து லெட்டருங்க? சும்மா ஓபன் பண்ணுங்க, அப்ளிகேஷன் தான். இல்ல பர்சனலா எதனா எழுதிருக்க போறாரு? அது பெருசா பர்சனலா எழுதி வச்சிருக்க போறாரு. என் இதய குலத்தில் பூத்து குலுங்கும் ஸ்வேதா என்ற மலருக்கு உங்கள் காவலனாய் காதலனாய் வர காத்திருக்கும் ராமகிருஷ்ணன் வரை மடல் இது. என்னங்க இது ஆரம்பமே இப்படி காமெடியா இருக்கு? அதான் படிக்க சொன்னேன். உங்கள் தரிசனத்துக்காக பல நாள் காத்து கிடந்தேன். அடேங்கப்பா, நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் மலர் பாதங்களுக்கு பூஜை செய்வேன். ஓஹோ, நீங்கள் எனக்கு இதழ்கள் திறந்து கூட அனுமதி அளிக்க வேண்டாம். இரட்டை செடியில் ஒற்றை ரோஜாவுடன் வந்தால் நான் புரிந்து கொள்வேன். உங்கள் காதலுக்காக ராமகிருஷ்ணா. என்னங்க இது யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்கான்? இதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னும் சில அப்ளிகேஷன் வந்துட்டு பாருங்களேன். 1 minute. என்னங்க இது ஹேண்ட் பேக்கா லவ் பேக்கா? பாருங்களேன். உங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்கு மட்டும். தினம் இவ்வளவு லெட்டர்ஸ் வருமா? ஆமாங்க, அதேன் கேக்குறீங்க? தெரிஞ்சவன் தெரியாதவன் சீனியர் ஜூனியர் எல்லாம் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட கூடாது, உடனே லெட்டர் நீட்டிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அது பரவாயில்ல, ஒரு தடவை எங்க டிபார்ட்மெண்ட் ஏபி அவரும் லெட்டர் கொடுத்துட்டாரு. ஆனா என் கூட இவ்வளவு க்ளோஸா பழகியும் நீங்க மட்டும் எனக்கு அப்ளிகேஷன் கொடுக்கல. அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் கதையெல்லாம் இருக்கட்டும், உங்க ரொமான்ஸ் பத்தி சொல்லுங்க. எந்த கல்யாண ராசிங்க? கல்யாண ராசியா? ஆமாங்க, நான் யாராவது லவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே கல்யாணம் ஆயிடும். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது குஷ்பு லவ் பண்ணுங்க, உடனே சுந்தர்சி கல்யாணம் பண்ணிட்டாருங்க. அப்புறம் மனசு சேர்த்துக்கிட்டு காஜல் லவ் பண்ணா, இப்ப அஜய் தேவன் முந்திக்கிட்டாருங்க. சரி போனா போதுன்னு ஐஸ்வர்யா ராய் லவ் பண்ணா, இப்ப சல்மான் கான் புதுக்கிட்டாருங்க. அதனால தாங்க லவ் பண்றதை விட்டுட்டேன். கது, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க ஸ்வேதா. கண்டிப்பா பண்ணுவீங்கல்ல? ப்ராமிஸ்ங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு செவ்வாய் தோஷம், கல்யாணம் ஆகாம தடங்கள் ஆயிட்டே இருக்கு. நீங்க அவளை கொஞ்சம் லவ் பண்ணீங்கன்னா. ஏங்க ஏங்க கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஓகே சார், ஜஸ்ட் ஜோக்கிங் ஜோக்கிங். ஓகே மச்சி, நீ கதிர் வந்தானா கவுத்துறணும்டா. கவுத்துறோம். டேய் வேண்டாம். கதிர் வாடா வாடா வாடா. டேய் உனக்கு லெட்டரா? லெட்டர் ஒரு மேட்டர் இல்லடா, முதல்ல வந்து உட்கார். என்னடா வேர்த்து விறுவிறுத்து போய் டேய் சாச்சே ஃபேன் போடு ஃபேன் போடு. மச்சான் ஃபேன் தான் வர்க் ஆவல, கையால விசிறி விடுறா. அப்படிங்கற மச்சான் நம்புடா. ஓகே ஓவரா குடுக்காதீங்க. அது ஒண்ணு இல்லடா, நீ எப்படி ஸ்வேதா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கியோ அந்த மாதிரி நாங்க இருக்க வேணாமா? அதான் தாராளமா இருக்கலாமே. நீ ஸ்வேதா கிட்ட போய் ஹாய் ஹலோ சொல்லு, பதில் கவலை பேசுவா. இல்ல மச்சான், நாங்க போய் ஸ்வேதா கிட்ட பேசுறதால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்டர்ப் ஆயிட கூடாது பாரு. அதனால நம்ம ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒருத்திக்கும் படிப்பு வராம பிள்ளையார சுத்தி வரதுக்கு பதிலா யூனிவர்சிட்டி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரேஞ்சில கூட இல்லடா. இருந்தாலும் ஸ்வேதா கிட்ட சொல்லி அவங்கள கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்னா. பண்ணி வச்சா? பண்ணி வச்சேன்னா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நாங்க டெவலப் பண்ணிப்போம். அதானடா? ஆமா, சான்ஸே இல்ல. இந்த சான்ஸ் விட்டு வச்சுக்க மச்சி, லைஃப்ல எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காது. முடியாதுடா.
எப்பறம் அதல போய் கேட்டீங்க Please மச்சான். வேணாம்டா Please டா. புரிஞ்சுக்கோங்கடா மச்சான். தப்பா எடுத்து போடாதே Please டா. Please டா. சரி நான் உன்கிட்ட பேசி பார்க்கறேன் என்ன ட்ரீட் ரெண்டு பக்கமும் ஓகே ஆச்சுனா தான் ட்ரீட் ரெண்டு பக்கம் ஓகே ஆனுமா உனக்கு ஓகே இல்ல அப்புறம் என்ன குடு ஓகே பை ஓகே பை சரி என்ன இதெல்லாம் சொல்லிக்கிட்ட ஹாய் கதிர் ஸ்வேதா ஒரு விஷயம் சொல்லணும் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க சொல்லுங்க என்கிட்ட என்ன தயக்கம் ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷன் என்னது அப்ளிகேஷனா நீங்களுமா எனக்கு இல்லங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு இது அதை விட மோசம் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்கிட்ட போய் வெரி பேட் என்ன சொன்னானுங்க அவனுங்க இல்ல நீயும் ஸ்வேதா மட்டும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களோ அந்த மாதிரி நாங்க மட்டும் இருக்கக்கூடாதுன்னு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடங்க அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க சொல்லி என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்க வேற வழி தெரியாம தான் ஐயோ ஐயோ சாரி ஸ்வேதா ப்ளீஸ் என்ன கோச்சிக்காத ஸ்வேதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்திலாம் சொல்லிடாதீங்க அவங்களாம் ரொம்ப டீசென்ட்டானவங்க தெரிஞ்சா என்ன மிஸ்டேக் பண்ணிப்பாங்க அதுக்காக இல்ல அதுங்களும் இதே தொல்லைதான் கதிர் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்னு அதான் என்ன பண்ணலாம் ஆமா அப்ப என்ன பண்ணலாம் சாயந்தரம் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாமா ஓகே அப்ப எல்லாரும் வர சொல்றேன் சாயந்தரம் பார்க்கலாம் ஓகே அப்ப எல்லாரும் சாயங்காலம் கூட்டி வரேன் ஓகே பை 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 வாங்க மச்சான் பவுடர் அடிச்சிட்டு வரானுங்க பாரு ஏய் வாங்கடா சும்மா இரு கேர்ள்ஸ் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் இது வெங்கட் Hi. சம்சு Hi. சிவா Hi. ஆல்வேடி ஹாய் ஹாய் ஹலோ மேடம் மேடமா ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் போக போக சகஜமாயிடுவோம் okay. எங்களை பத்தி கதிர் நிறைய சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் நிறைய சொன்னாரு நன்றிடா நண்பா வெல்கம் என்ன சொன்னாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணா அலைன்னு அலைஞ்சிங்கன்னு சொன்னாரு இதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியாதுடா கிரேட் இன்சல்ட்ரா வெயிட் அதே மாதிரி இதுங்களும் தொங்குன்னு தொங்குச்சிங்க அப்ப இவங்களே எங்களை மாதிரி அல்ல கைக்குதான்னு சொல்லுங்க நட்பு என்பது திறந்த புத்தகம் யாரும் வாசிக்கலாம் நண்பன் என்பவன் ஜன்னல் காற்று என்றும் சுவாசிக்கலாம் தோழி என்பவள் இன்றைய ரோஜா தினமும் நேசிக்கலாம் இங்க ஸ்வேதாங்கிறது யாரு எஸ் ஐ அம் ஸ்வேதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பை ஹாய் ஹாய் ஐ நிம்மி ஃப்ரம் திண்டுக்கல் என்ன விஷயம் கதிரை கொஞ்சம் பார்க்கணுமே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கதிரை பார்க்கணும்னா பார்க்க வேண்டியதானே அதே என்ன வந்து கேட்டுட்டு இல்ல இந்த கேம்பஸ்ல யார் கிட்ட கேட்டாலும் ஸ்வேதா கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க சாமிய பாக்கிறதுக்கு முன்னாடி பூசாரிய பாக்குற மாதிரி இப்ப கதிரை இருப்பாருன்னு சொல்ல முடியுமா யுனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல இருப்பாரு தேங்க்ஸ் நான் அவர் எதுக்கு பார்க்கணும்னு நீங்க கேட்க மாட்டீங்க இருந்தாலும் நானே சொல்றேன் நான் எங்க காலேஜ் சேர்பர்சன் அவர் எங்க காலேஜ்க்கு டொனேஷன்லாம் கொடுத்திருக்காரு இது பாருங்க ஹோட்டல்ல கும்பன் இருக்காரு எங்க கல்ச்சுரல்ஸ்க்கு அவர் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண தான் நான் வந்திருக்கேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கூட வரலாம் ஓகே பை என்ன கிளாஸ்டா இந்த பின்ன போயிட்டதானே தெரியும் ஹாய் நிமி வாட் a சர்ப்ரைஸ் எப்போ வந்த ஹே பை தி வே இவங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் டேய் மச்சான் அடிக்கடி ஒரு பொண்ணு பத்தி சொல்லுவல அதான்டா நிமின்னு இவதான்டா அவ ஆமா எப்பயும் பாப்கார்ன் போல பொரிஞ்சு தள்ளுவ இன்னைக்கு என்னாச்சு உன் பேர் என்ன என்ன கிண்டலா கேக்குறதுக்கு பதில் சொல்லு கம் ஆன் சொல்லு கதிர் கதிர் ஓகேயா எல்லாரும் உன்னை ஸ்வேதா கதிர்ல சொல்றாங்க ஓ எவனோ வத்தி வச்சிருக்கான் போல இருக்கு இத பாரு அன்னைக்கு நான் காலேஜ்ல உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னப்போ என்ன சொன்ன எனக்கு படிப்பு முடிக்க 2 வருஷம் ஆகும் அப்படி இப்படின்னு டயலாக்லாம் விட்ட இன்னைக்கு எவ்வளவு ஸ்வேதாவாமே அவ கூட தான் சுத்துறியா நல்லா கேட்டுக்க மவனே உனக்காக நான் ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எவ கூடயாவது சுத்துன பிச்சிருவான் பிச்சு ஹே கைஸ் உங்க ஃப்ரெண்ட் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க பாத்துக்கிறோம் ஆனா நீங்களும் உங்க இன்னொரு கையை கிழியாம பாத்துக்கோங்க டேய் சும்மா இருடா நீ டென்ஷன் ஆகாத ஆமா இத சொல்லதா இவ்வளவு தூரம் வந்தியா 4ஆம் தேதி காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்து சேரு அது சொல்லதான் வந்தேன் எக்ஸ்கியூஸ் மீ நாங்களும் வரலாமா only gentlemen சாரிடா அல்ல கை உனக்கு வாய்ப்பே இல்லடா சும்மா இருடா எங்க போயிருக்கோம் ஸ்வேதா உங்களை எங்கடா தேடுறது நம்ம எடுத்து விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்றீங்க half an hour தேடிட்டு இருக்கேன் தேங்க்ஸ் கதிர் நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா
என் ஃபேமிலில இருந்து எனக்கு ஒரு லவ் லெட்டர் இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் காமிச்சிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க மட்டும் என்கிட்ட மறைக்கிறீங்க. நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல ஸ்வேதா. போய் சொல்லாதீங்க. நான் ஏழை, டொனேஷன் வாங்கி தான் படிக்கிறேன். அப்படி இப்படி என்கிட்ட சொன்னீங்க. ஆனா நீங்களே ஒரு காலேஜ்க்கு டொனேட் பண்ணிருக்கீங்க. அது என்கிட்ட சொல்லவே இல்ல. ஓ அதான் விஷயமா? சிரிக்காதீங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன்ல. அதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. என்ன திரும்பி வந்திருக்கனால நான் அப்பயே நினைச்சேன். இத பாருங்க, நீங்க பார்த்த பேஜ் இதானே? எனக்கு அவங்க டொனேஷன் கொடுத்த விஷயத்த இந்த பேஜ்ல போட்டிருக்காங்க. இங்க பாருங்க. இத அவ காமிக்கவே இல்ல. அதான் நிம்மி காலேஜ் போய் படிப்புக்காக ஹெல்ப் கேட்டேன். கேட்டதோட அதிகமா டொனேஷன் கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன். நம்ம பாக்கெட்ல இருந்தா கொடுக்க முடியும். இத தெரியாம நீங்க ஆச்சா பூச்சான்னு என்னன்னு சொல்லிட்டீங்க. சுட்டது எனக்காக தானே? கொடுங்க மேடம். அட சரிங்க ப்ளீஸ் மேடம், சரிங்க ப்ளீஸ். சரி வாங்க நம்ம இடத்துக்கு போவோம். வாங்க. நல்லா புரிஞ்சு உடம்புல கடைசி சக்தி இருக்கிறது எலுமிச்சம்பழம் நல்லா கடிச்சு விடு. நேத்து நைட் நான் கேட்டதுக்கு டீ குடி கூட காசு இல்லன்னு சொல்லிட்டேன். இப்ப பாரு பகல்லே தண்ணி போட்டு அழுவு பண்றான். நல்லா புரிஞ்சு ஊத்து. சோடா ஊத்து. பவித்ரா கை கொடுக்கல, வந்தனா கை கொடுக்கல, கடைசியில சரஸ்வதி தான் கை கொடுக்கல. இந்த யூனிவர்சிட்டில பல வருஷமா நான் கேண்டீன் வச்சிருக்கேன். எனக்கு தெரியாத சரஸ்வதி யாரா? ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல். கல்வி தேவதைய சொல்றேன்டா. என்ன அளவுடா புலம்பறான்? டேய் புரியுற மாதிரி பேசுடா. அட கது உனக்கு இன்னுமா புரியல? நான் அரியஸ்க்கு கட்ட வேண்டிய காசு எடுத்து போய் இந்த டாக் தண்ணி அடிச்சு வந்து இங்க லொல்லு பண்ணிட்டு இருக்கதா. அவன் லொல்லு பண்ணிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு இருக்கியா? ரெண்டு போடு போடுறா. அவன் ஏற்கனவே போடுறா. கொஞ்சம் போடுறீங்க. பாரு மச்சான். நீ வாயை தர ஊத்தற ஊத்து. ஏய் என்னடா பாரு. அது ஒண்ணுல ஸ்வேதா, பையனுக்கு கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிருச்சு அவள்தான். ஐயோ போய் சொல்றான் ஸ்வேதா, எனக்கு எம்ஜி தான் அதிகமா. விளிம்பி. கதர் இப்ப ஜங்ஷன் வரைக்கும் வர முடியுமா? போலாமே ஸ்வேதா. சம்ஸ் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சாச்சா இவன் கூடயா? டேய் மச்சான் அந்த சாவி கூட. இந்தா. டேய் பாத்து போடா. ஓகே. கதர் ஒரு நிமிஷம் இருங்க. ஹாய் சுரேஷ். ஹாய் ஸ்வேதா. How are you? I'm fine, thank you. Okay, nice. How are you? நான் நல்லா இருக்கேன். எங்க இந்த பக்கம்? சும்மா browsing center இருக்கு அவங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படியே சும்மா உன்னை பார்த்து போலான்னு வந்தேன். So sweet. இது சுரேஷ், என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல இருந்து. இது கதர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சண்டே ஃப்ரீ தானே? வீட்டுக்கு வாங்க. விஜி கூட கேட்டிருந்தா. என்ன அப்புறம் செமினார் அது இதுன்னு கதை கூடாது. ஓகே, ராஜிண்டா ஜங்ஷன் வரைக்கும் போறோம். சண்டே மீட் பண்ணலாமா? ஓகே. ஓகே பை. 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 கண்டிப்பா சண்டே மீட் பண்றானே. ஓகே. பெரிய மாதிரி பேசாதடா. நாங்க என்ன ட்ரை பண்ணாம இருக்கோம். டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும்ல. நீ பாட்ல கம்மி இருந்துட்ட. கடைசில இவன் சொல்லி தான் எனக்கு மேட்டரே தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இருடா. டேய் நீ நேரா போய் HOD பார்த்து சொல்லு, அவர் ஒத்துக்குவாரு. ஏய் HOD ஒத்துக்குவாரு, பேங்க்கார ஒத்துக்கணும்ல. ஏய் அரை டிக்கெட் உன்னால கம்மி இருக்கியா? மச்சி 2 மணி வரைக்கும் பேங்க் இருக்கு. நாளை காலையில 10 மணிக்கு நான் பணத்தை அரேஞ்ச் பண்றேன். HOD கிட்ட சொன்னா மேட்டர் சால்வ்டா. அண்ணா 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 நம்ம HOD இருக்காரா? அவர் கிளாஸ்க்குள்ள போயிருக்காரு. ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க, என்ன விஷயம்ப்பா? அது வந்து என்னாச்சு சொல்லுப்பா. இல்ல நாளைக்கு பணம் கட்ட நீங்க தான பேங்க் போறீங்க. ஏன் கொள்ளடிக்க போறியா? ஐயோ ஜோக் அடிக்கிற டைம் இல்ல, ஒரு 1 hour லேட்டா போக முடியுமா? அட எதுக்குப்பா? இல்லண்ணே, நீங்க ஒரு 11 மணிக்கா போய் பணம் கட்டலாம்ல. நான் எதுக்குப்பா லேட்டா போனோம்? இல்ல எனக்கு பணம் கிடைக்க 10 மணி ஆயிடும். ஒரு 1 hour அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேர்ம் ஃபீஸ் கட்டிடுவேன். அதுக்கு தான் இப்ப அவசியமே இல்லையாப்பா. உனக்கு தான் ஏற்கனவே பணம் கட்டியாச்சுல. கட்டு இந்த பாரு. See you. Bye. Bye. Hi கதிர். ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன? தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? டேர்ம் ஃபீஸ் கட்டினதுக்கு. உங்க தேங்க்ஸ் கொண்டு போய் குப்பையில போடுங்க. ஸ்வேதா, டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கேட்டீங்க. ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணும்னு தோணல. இல்ல? இல்ல ஸ்வேதா. பேசாதீங்க. என்ன முழுசா ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தா என்கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல. ஏதோ ட்ரெயின்ல பழகுன ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டைம் பாஸ் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டீங்கல்ல. அப்படி இல்ல ஸ்வேதா. அப்ப எதுக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றீங்க? இதோ பாருங்க, உங்களுக்கு உங்க சம்சு வெங்கட் சிவா இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்ல, எனக்கு தெரியும். Will you please shut up? Sorry. ஹார்ஷா பேசுனதுக்கு I'm sorry. தயவு செய்து நான் உங்க மேல வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி குறைவா பேசாதீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க சொல்ற சம்சு வெங்கட் இவங்க எல்லாரோட 1 மடங்கு அதிகமா தான் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டையும் என்ன நேசிக்கிறவங்க கிட்டையும் நான் எந்த ஹெல்ப் கேட்கவும் மாட்டேன், எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். பொதுவா இந்த கொடுக்கல் வாங்கலாலதான் அதிகமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட பணம் கேட்கல. ஹலோ, அவ்வளவுதானா? ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் அர்த்தமே ஷேரிங் தான், மனசு விட்டு பேசுறது தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணி கூடாதா? ப்ளீஸ் இனிமே உங்க ஆட்டிடியூட் மாத்திக்கிட்டு எந்த பிரச்சனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்டா நினைச்சா ஓகே? சாரி ஸ்வேதா, நான் இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கல. ஐ எம் வெரி சாரி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஏய் ஃபிலிம் போலாமா?
மச்சான் இந்த நியூ இயர்ல இருந்து நான் பீர் அடிக்கிறத விட்டுலாம் இருக்கிறேன் மச்சான். ஏன் பீர் விலை ஏறி போச்சா? அது ஒண்ணு கிடையாது மச்சான். ஒவ்வொரு நியூ இயருக்கு ஒவ்வொரு கெட்ட பழத்தை விட்டுறணும் மச்சான். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. எனக்கு விடுற அளவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லடா. நல்லா யோசி மச்சான். ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அதை விட்டுலாம் இருக்கு. என்ன மச்சான்? உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான். எஸ். உங்க பேரு டயானாவா? இல்லையே. உங்க ஹஸ்பண்ட் பேர் சார்லஸ்? இல்லையே. ஓ, உங்க அத்தை பேர் எலிசபெத்தோ? இல்ல. அப்புறம் ஏடி கோட்டு? உங்க அப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல கோட்டு கைமா கோணம் கட்டிட்டு கோழி ஆரம் பண்றான். அந்த ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணு போடி. ஐயோ. கோட்டை தோச்சு போடி கோணவாயி. எப்படி டி ஜாக்சனோட ஆக்ஷன்? ஹலோ அல்ல கைஸ், இன்னைக்கு ஈவினிங் பீர் பார்ட்டி கொடுக்க போறேன். ஓசியில மங்களம் பால நினைக்காதீங்க, என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடணும். அழகு நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு, நீ நடந்தால் நடை அழகு. சவுண்ட் கட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப அழகா இருக்கு. கரெக்ட்னா தெரியும். டி-ஷர்ட் கூட அழகா இருக்கு. கமான் டெல் மீ சொல்லு சொல்றல. வார்த்தை வரலையா? பிச்சி கிச்சாடி கேக்குறேன். சொல்லுடி. கீழ உள்ள பட்ட கரெக்ட்டா நீல. அப்ப மேல உள்ள சொல்ல வேண்டியதானே? சொல்லு. அடி சொல்லு. டெல் மீ கமான் ஐ சே. கமான் சொல்லுடி. தெரியாம சொல்லிட்டேன் சாமி. அது இனிமே யாராச்சும் அத கலட்டு இத கலட்டுன்னு சொல்லி பாருங்க, வச்சுக்கிறேன். நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு. இனிமே லீவ் தானே? ஓகே ஓகே, நானும் ஃபுல் டைட் தான் போ. நான் டெய்லி டர்க்கி டர்போ அடிச்சு கண்டோஸ் டைட். மச்சி உன் பீர் வஞ்சி போச்சுடா. சாரிடா. 2/3 கமான். ஏதாவது பண்ணி தொலை. வா 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 ஆகுற கிட்ட. ஏய், இந்த இடத்தை யாருப்பா செலக்ட் பண்ணது? வேற யாரு, நம்ம வெங்கிற. கரெக்ட்டா தண்ணி அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இடத்தை செலக்ட் பண்ணிருக்கான் பாரு. தண்ணி பக்கத்துல தண்ணி அடிக்கணுமா அவனுக்கு? இது பிசாசு சைடு டிஷ் இல்லேன்னா பரவாயில்லை. சாரி गाइस, லேட் ஆச்சு, பக்கத்துல கடை இல்ல. ஏ பார்ட் டைம் பிரில்லியன்ட் ஓபன் பண்ணே. நம்ம டீம் ஓபனர் நீதான்டா. சாரிடா மச்சான், கிப்பு உடைஞ்சு போச்சு. கரெக்ட்டா எப்பற இவன் பாட்டில உடைச்ச? டோடா எனக்கே வா. ஏய், என்ன பண்ற நீ லூசு? தப்ப ஹாஸ்டல் பிபி. ஐயோ, நான் ஹாஸ்டலுக்குள்ள நுழைய முடியாது வெங்கி. இதெல்லாம் டூ மச்டா. என்னது ஃபில்டர் பண்றதா? ஒண்ணு தண்ணி அடிக்கிறது ரோதனையா போச்சு. குடிக்கார பசங்க மாதிரி. இதெல்லாம் விட்டு தொலைக்கிறது தானே. டேய், உனக்கு கூட உடைய மனசு பத்தி தெரியல. எல்லாத்துக்கும் கால்ல இருந்து ஒரே மூட விட்டுறா. அதனால தான். ஏனா செமஸ்டர் வருது. காலி வழக்கம் போல அரியர்ஸ் தானே, அதுக்கு என்ன இப்ப புதுசா கவலைப்படுற? டேய், அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் கவலைப்படல. செமஸ்டர் ஹாலிடேஸ் ஒரு 10 நாள் வருதுல, அந்த 10 நாள் நாம எல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைச்சேன். அதான் ஒரே மூட் அவுட். ஆமா இல்ல? பத்து நாள் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ஓகே, நம்மள ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிடலாம். ஸ்வேதா மட்டும் as it is வீட்ல இருந்து வரட்டும். ஏய், பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. அதான் மச்சான், லீவ் வேண்டாம்னு ஸ்ட்ரைக் பண்ணலாம்டா. டேய், மத்த பசங்க எல்லாம் எப்படி அதுக்கு ஒத்துக்குவாங்க? என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம், ஆனா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். மச்சான், ஒரு ஐடியா. இது வரைக்கும் நாம மட்டும் தான் பழகிட்டு இருக்கோம். இந்த 10 நாள் லீவ்ல ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒரு நாள் தங்குறோம். அங்க நம்ம ஃபேமிலியோட பழகத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாரும் அப்படியே என்ஜாய் பண்றோம். ஓகேவா? சூப்பரா. இன்னைக்கு தான்டா வாழ்க்கையில ஒரு உருப்படியான ஐடியா சொல்லிருக்கேன். பேசிக். ஓகே கேர்ள்ஸ், நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் சார்ட்டட். பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ரூம் போட்டுடலாம். நம்ம எல்லாம் போய் அங்க குளிச்சு ரெடி ஆகி இங்க வந்துட்டு கதிர் வீட்டுல மூக்கு பிடிக்க தின்ட்டு அப்படியே டூரை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஏய், என்ன புட்டிங்க நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஏன்பா டூர் கிளம்பும்போது என்ன பிளான் பண்ணோம்? எல்லார் வீட்லயும் ஒரு நாள் தங்கன்னு பிளான் பண்ணோம்ல. அவனும் மயில் மாதிரி ஹோட்டல்ல ரூம் போடணும்டா, நீ மண்டே ஆட்டிட்டு இருக்க. ஏண்டி, உனக்கு சொபிஸ்டிகேஷன் இருக்குதா? நீ மகாராணியா இருக்கலாமா, ஆனா வர இடத்துல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுவும் நம்ம கூட படிக்கிறோம் தானே, இத கேட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணுவான். இல்ல நீ பேசாத. நீ தானே ஹோட்டல்ல ரூம் போடணும் சொன்ன. போ, நீ போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு வாங்க. நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் குளிப்பேன். எல்லாரும் போங்க. ஆனா ஒண்ணு, இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏய் ஸ்வேதா, ஏய் கோச்சுக்கடா. சாரி கேளுடா. ஸ்வேதா, சாரி ஸ்வேதா, சீரியஸா சாரி. இல்ல, நீங்க எல்லாம் போயிட்டு குளிச்சு போய் வரதுல கஷ்டமா இருக்கும் தான் ரூம் நான் ஒரு மடைய. சாரி. ஏய் டேய் கிளம்புடா. தண்ணி ரெடி பண்ணு, இங்க குளிச்சு ரெடி ஆயிடலாம். ஏதுடா? ஏய் வாடா போ கிளம்பு. அப்பா, எல்லையில சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா, ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பரிமாறேன். பரவாயில்லம்மா, இவ்வளவு பேருக்கு சமைச்சிட்டு உட்காருங்க. படிக்கிற பொண்ணு வந்தடல. யார் கொட்டிக்கிறத பத்தி பேசுற பாரு. கதிர், ஸ்வேதா, தண்ணி தண்ணி தானே? வாங்க. ஏய், தண்ணி ரெடி. நீங்க கேட்டே.
நீங்க போய் நான் சொல்ல இந்த பொண்ணுதான். அந்த இலையை பாஸ் பண்ணு. என்ன வேணும்? யாருக்கு என்ன வேணும் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். டேய் தூங்கினது வாடா. வெல்கம் வெல்கம். Hi Dad. Hi sweetie. Hello uncle. Hello ma. This is Hello, sir. Kadir. Hello Kadir. Pavitra. Hi Pavitra. Venkat. Hello and Venkat. Sams. Come in. Guys, make yourself comfortable. Feel at home. Kadir, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியே உம்முன்னு இருக்கீங்க. வந்து குடிங்க. குடிங்க. Come. This is my favorite room. Friends, come on. அடடடா இத்தனை ஐட்டமா என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. நான் ஜிகே தான் பேசுறேன். சாரி, சில முக்கியமான விபிஸ் கூட மீட்டிங்ல இருக்கேன். இன்னைக்கு பூரா அவங்க கூட தான் இருப்பேன். எந்த பிசினஸ் இருந்தாலும் நாளைக்கு தான். ஓகே? சார் ஜிகேன்னு சொன்னீங்களே. ஞானகுமார். அங்கிளோட பேர் ஞானகுமார். உம்மா பார்த்ததோ டிப்டா பாசாமி டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா மக்கா எங்களுக்கு ஈக்குவலா கம்பெனி கொடுத்து அசத்திட்டீரு. ஒரு தம்ம கொடு. நான் கூட தான் உன்னை பார்த்ததும் பால் குடிக்கிற புள்ளன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஸ்ட்ராங் வீர் மகாதேவனா இருக்கியே. வாய் கொடுத்து புண்ணா கூடாது சொல்லுவாங்க. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு பிடிக்கல. ஏன்? இங்க எல்லாமே பெருசா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா எல்லாமே அந்நியமா இருக்கு. எதுவுமே எனக்கு நெருக்கமாவே இல்ல. சின்ன வயசுல இருந்தே தனியாவே இருந்திருக்கேனா அதான் எனக்கு ஒரே போர் அடிக்கும். எனக்கு உங்க வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஒரு லைவ்லினஸ் இருக்கு. நிஜமா கதை எனக்கு எல்லாத்தையும் ஜீவன் இருந்தா தான் பிடிக்கும். சப்போஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட தனி கூட்டம்லாம் போக மாட்டேன். மாமியார் வீட்டோட நல்லா கூட்டமா கலகலப்பா இருந்தா தான் பிடிக்கும். என்னங்க இது கொஞ்சம் பசங்க எல்லாம் தண்ணி அடிச்சிருக்காங்க. கலாட்டா பண்ண போறாங்க. பாத்து கூட்டிட்டு போங்க. நைட்டு மெஸ்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நானே கொடுத்து அனுப்புறேன். ஓகே? ஓகே ஷூர். Thank you. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்க கூட இருந்ததுல எனக்கு ஒரு 25 வயசு கம்மி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் படிக்கிற காலத்துல கூட படிக்கிற பொண்ணு கிட்ட நோட்ஸ் கேட்டாலே தப்பா பாப்பாங்க நினைப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஆண் பொண்ணுன்னு வித்தியாசம் இல்லாம பழகிறது பார்க்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அப்பெல்லாம் பொண்ணுங்களை பாக்குறதே தப்பு. நீங்க எல்லாம் ஜாலியா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் வந்து தங்குறீங்க. அதே நேரத்துல உங்க லிமிட்ஸ், உங்க டியூட்டி, உங்க பொறுப்பு எல்லாம் தெரிஞ்சு நடக்கிறீங்க. இந்த ஜெனரேஷனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நான் இந்த ஜெனரேஷன்ல பிறக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க எல்லாம் இதே மாதிரி ஏப்ரல்ல ஒரு 10 நாள் வந்து கலக்குறீங்க. எதுக்குன்னு தெரியுமா? ஸ்வேதாக்கு கல்யாணம். மறந்துடாதீங்க, எல்லாம் கண்டிப்பா வரணும். வந்து ஆசைப்படுங்க. I'm all right. டூர் சீக்கிரம் முடிஞ்சிச்சேன்னு கஷ்டமா இருக்கா? சரி, ஓகே. ஹாஸ்டல் போனோடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே? Yeah, sure. டேக் கேர். பை. அப்பப்பா, ஐயோ தாங்க முடியலையே. இப்பவே இப்படினா மச்சான் ஏப்ரல் மேல எல்லாம் இருக்கவே முடியாது போல இருக்கே. மச்சான்
எங்கேயாச்சும் ஒரு மாசம் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கூலா ஒரு இடம் இருந்தா சொல்லு மச்சான். என்ன பட்ஜெட் வச்சிருக்கேன்? பட்ஜெட் எல்லாம் பார்த்தா மச்சான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அப்பா பாக்கெட்ல இருந்து சுடுறது. உனக்கு பட்ஜெட்டே இல்லாம நீ கேக்குற மாதிரி கூலா சூப்பர் இடம் இருக்கு மச்சான். எங்க மச்சான் சொல்லு மச்சான். 24 hours ஏசி குளு குளு குளுன்னு. ஐயோ போதுமே. எந்த தொந்தரவும் இருக்காது. ஐயோ சொல்லு மச்சான். 100 பேர் தூங்குனாலும் கொரட்டை வர்ற சத்தம் கூட கேட்காது. ஐயோ அது போதுமே. உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்க பிகருக்கு கூட வரும். ஐயோ ஐயோ மேல வெளியில 24 hours செக்யூரிட்டி வேற இருப்பா. அங்க பக்க போடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எங்க மச்சான்? இங்க தான் பக்கத்துல தான். பக்கத்துல எங்க மச்சான்? நம்ம பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல அதுக்குள்ள போனீங்கன்னா மார்ச் வரையும் ஒரு இடம் இருக்கு. அதான்டா சவமே சவக்கடங்கு. 4 எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு ஏசி கேக்குதாடா. என்னடாச்சு உனக்கு? எல்லா பாலையும் மிஸ் பண்ணிட்டே இருக்க மச்சி. கான்சென்ட்ரேஷன் இல்லாம மனசு தடுமாதுன்னா ஒண்ணு காதல் தோல்வியா இருக்கணும், இல்ல கடன் தோல்வியா இருக்கணும். உனக்கு என்னடா பிரச்சனை? போகிறே டேய், சொல்லணும் தோல்னா விட்டுரு, ஆனா மனசை போட்டு குழப்பிக்காத. டேடே உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, அன்னைக்கு நீ சொன்னதை வச்சு ஸ்வேதா எங்க வீட்டுக்கு வந்து பழகினதை வச்சு ஒரு நிமிஷம் மனசு தடுமாறினது உண்மைதான்டா மச்சி. சூப்பர்டா. ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷமே ஸ்வேதாவோட வீட்டுக்கு போன பிறகு ஸ்வேதாவோட வீடு ஃபேமிலி இதெல்லாம் பார்த்த உடனே என் மனசுக்குள்ள இந்த எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன்டா. டேய் லவ்னு ஒண்ணு வந்த அப்புறம் காசு பணம் மேட்டரே கிடையாதுடா. தெரியும்டா, ஆனா அதெல்லாம் மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்வேதாவோட அப்பா ஸ்வேதாக்கு ஏப்ரல் மாசத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. சோ ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க பொண்ணை நான் வேற எந்த கோணத்தையும் பார்க்க கூடாது. அதனாலதான் மனசுக்குள்ள துளிர் விடும் போது அதை கிள்ளி அழிச்சிட்டா நல்லது. வளர்ந்த விக்ஷமான பிறகு அதை அழிக்கவே முடியாது. காதலிக்க ஆரம்பிக்கும் போது அது சரியா வருமா வராதான்னு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம நாட்டுல தேவதாசங்களே இருக்க மாட்டாங்க. நீ பாக்குற பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுது? என்ன எனக்குள்ள காதல் இல்லைன்னு சும்மா சொல்லன்னு பாக்குறியா? உண்மையிலே நானும் ஸ்வேதாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான்டா. இப்ப அவ கூட வேற எந்த எண்ணத்துலயும் பழகலடா. பின்னையா தடுமாறன்னு பாக்குறியா? என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் நானும் சராசரி மனுஷன் தானே. இல்லைன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாலும் அந்த வலி கொஞ்சம் இருக்கதானே செய்யும். முதல்ல இருந்துச்சு, ஆனா இப்ப உங்ககிட்ட பேசின பிறகு எல்லாம் சரியாயிடுச்சுடா. இப்ப நான் தெளிவா இருக்கேன். இப்ப போடுறா. குட் ஷாட் டா. தேங்க்ஸ் டா. எங்க வர? ஆயிடா மச்சான். ஆயிடா மச்சான். ஏய் இவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இவன் கல்யாணம் மாதிரி வைக்கப்படுறான் பாரு. இவன் அப்படிதான்டா. இந்த இன்விடேஷன் வெங்கி, இதுல அப் அண்ட் டவுன் டிக்கெட் இருக்கு பத்திரம். மச்சி மேற்படி விஷயங்கள்லாம் அதையெல்லாம் தனியா இருக்குடா. அப்படி போடு. இன்வைட் பண்ணா நான் வந்து சேருவோம். நீ போய் அரேஞ்ச் எல்லாரும் பண்ணு. வந்துருங்கடா. மச்சான் தண்ணி குடுறா. தெரு தெருவா தேடிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இன்னும் எத்தனை எஸ்எஸ் கல்யாணம் பண்ண போறதுன்னு தெரியலடா. ஒரு மணி நேரம் தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கும். டேய் மச்சி, அங்க பாரு ரெண்டு பேர் லோக்கல் பாண்டிங்க. கிட்ட விசாரிச்சா தெரியும்டா. சரி கேக்கலாம் வா. டேய் மச்சான், என்னடா அங்க பாரு நம்மால்ரா அவரு. டேய் அவர் இல்லடா. டேய் ஆமாண்டா, அவர் என்னடா பாருடா. எக்ஸ்கியூஸ் மீ. அவர் கன்ஃபார்மா எஸ்பிபி தான்டா. ஆமாடா. ஒரு நிமிஷம் போடுறா. ஹலோ. ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நோ வரிஸ் மேன், நோ வரிஸ். பாத்துப்பா அவன். Sir, please, sir, please, sir, 1 minute, sir. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப், sir, please, sir, please, sir. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப், sir, please, sir, please, sir, please, sir. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப், sir. Yes. Thank you so much, sir. Thank you very much, sir. Thank you, sir. Thank you. சார், உங்க மேலே இவ்வளவு பைத்தியமான ரசிகர் இருக்காங்க சார். அந்த பைத்தியம் எல்லாம் என் மேல நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான், அதனால தான் எங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினா.
சிக்னல். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விசாரணை என்ன இருக்கும் தெரியும்ல? டேய் எஸ்பிபி ஆட்டோகிராஃப். உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி. அதை விட உங்க உயிர் முக்கியம். ஏய் எனக்கு பிடிச்ச சிகரெட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி. சோ நமக்குள்ள நோ பேலன்ஸ். ஓகே இது ஹாய்டா. ஹாய் சிவா. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது. மத்தியானத்துல இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேர்ள்ஸ்க்கு மட்டும் ரூம் இருக்கு. மச்சான் நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா ப்ளீஸ். ரூம் பத்தில எவன்டா கேட்டா? மேற்படி மேட்டர்லாம் கேக்குறானே. அதுக்கெல்லாம் ஏற்கனவே உசார் படுத்துற மச்சான். ஓகே யூ பார்ட் டைம் ரிலேட்டரா போத்திக்கடே போத்திக்கலாம். ஏய் மச்சான் வெயிட் பண்ணா. அடிங்க படுத்துக்கவா. காட போட்டு தொலைடி. ஏய் காட பாக்க. காட தடவி போடுறதுக்குள்ள நம்ம வாங்கி வச்சிருக்க பீர் எல்லாம் சுடுதண்ணி ஆயிரும். அடுத்த கவச்சலாமா? ஓகே. இந்தா போட்டா போறா காடு. இதுதான் வெயிட்டிங். முஜிபாஜி முஜிபாஜி முடியலடா. முஜிபாஜி. ஏய் இது சைடுல ராங்ஷோ. ராங். ரைட். இல்ல ராங். இல்ல. ஆமா. இல்ல. ஆமா. இல்ல. ஆமா எஸ் அழைக்கிறார் முஜிபாஜி. சரி 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 எல்லாரும் சாப்பிட்டு ஒரு வாக்கு போலாமா? நாடி. அப்ப போலாமே. சாப்பிட்டு சாப்பிடலாம்டா. அதுடா சாப்பிட்டு சாப்பிடலாம். எல்லாம் உங்க அப்பா கத்து கொடுத்த பாடம் டேய் தான். எங்க அப்பா பத்தி தான் பேசினா அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? குத்துவேன். விடுங்கப்பா. மேட்ருக்கு வரத விட்டு என்னென்னமோ பேசிட்டீங்க. டேய் இதுப்பா பொங்கி வரும் காவேரியப்பா. குடும்பத்தோட குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுடா? மச்சி இன்னைக்காவது குடுறா. கண்டிப்பா அடிக்கிறேன். அவனுக்கு ரெட்டு வந்து குடுறோம். அன்னைக்கு அடிக்கிறேன். அவனுக்கு ஒரு குழந்தைக்கே வாய்ப்பு காணோம். வேலைக்கு ஆக மாட்டாடா. வேலைக்கு ஆக மாட்டான். விடுடா டேய். நம்ம அடிப்போம். வீரு இருக்கும் இடம் ஆரோக்கியம் தான். ஏய் இதெல்லாம் குடிச்சா கசக்குமா? சீச்சி யார் சொன்னது? சும்மா கசக்குற மாதிரி ஒரு ஃபீல். இத குடிச்சா தலையெல்லாம் சுத்தாது? காலகாத்தால அது குடிக்கிறா இவனுக்கு என்ன தலைய சுத்துது. இத குடிச்சா தப்பில்லையே. தப்பே கிடையாது. ஸ்வேதா அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. எல்லாம் சொல்லையுமா இருந்துட்டு கோட்டர் கையுமா அலையல. அப்ப பொண்ணுங்க குடிச்சா தப்பே இல்லையா? டேய் என்ன சொன்னா பாத்தியா? பாயிண்ட் புடி புடி புடி. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸ்வேதா இவள ரூம் கூட்டி போங்க. ரூமுக்குள்ள வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க பொண்ணுங்க குடிச்சா தப்பு இல்லன்னு. அடிப்பாவி. ஐயோ குடிக்க மாட்டேன். அப்படியே சாப்பிடுவேன். ஹலோ இன்னும் தூங்கலையா? நீங்க வேற பசங்க ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டு ரூம்ல காலை வைக்க முடியல. ஆமா உங்களுக்கு புது இடம்னு தூக்கம் வரலையா? எல்லாம் உங்க பசங்க பண்ண வேலைதான். வந்தனாக்கு வர புள்ள ஊத்தி விட்டாங்களா? அவ என்ன தெரியுமா பண்றா? தப்பு இல்லையா? இது குடிச்சா கசக்குமா? நான் வேற ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. சின்ன சத்தம் கேட்டாலே முழிப்பு வந்துரும். அதான் சும்மா. நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கட்டுமா? கேளுங்க. எப்படியும் தூக்கம் இல்ல ஆயிடுச்சு. விடியற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே ரெண்டு பேருக்கும் டைம் பாஸ் ஆயிடும். இல்ல எல்லாரும் பீர் அடிச்சாங்க. ஏன் வந்தனா கூட பீர் அடிச்சா? எல்லாரும் கம்பல் பண்ணியும் நீங்க மட்டும் ஏன் சாப்பிடல? பிடிக்காதுங்க. சிகரெட் பட்ட பிடிக்கிறீங்க? அது வேற ஃபீல், இது வேற ஃபீல். அது என்ன ஃபீல்? ரொம்ப சீக்கிரட்டா சொல்ல வேணாம். சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ திண்டுக்கல்ல தலப்பாக்கட்டு பிரியாணி கடை இருக்கு. பாத்திருக்கீங்களா? அந்த இடத்துல முதல்ல எங்க அப்பாவோட கடை இருந்தது. அப்ப எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். 1ஆம் கிளாஸோ இல்ல 2ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா கல்லாவில கம்பீரமா உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு கையில சிகரெட், இன்னொரு கையில பணம் வாங்கி போட்டுட்டு இருப்பாரு. பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. பொது ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சின்ன வயசுல அவங்க அப்பா தான் அவங்களுக்கு முதல் ஹீரோ. எனக்கும் அப்ப எங்க அப்பா பெரிய ஹீரோவா தெரிஞ்சாரு. அதான் பெரிய ஆளானா சிகரெட் பிடிக்கணும்னு அப்பயே மண்டையில பிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் +2 படிக்கும் போதே தம் அடிக்க கத்துட்டேன். அது மட்டும் இல்லைங்க, என் ஸ்கூல் எல்லாம் மதுரையில முடிச்சேன். காலேஜ் கோயம்புத்தூர்ல. மதுரை பழக்கம் அங்கிட்டு இங்கிட்டு அவங்க இவங்க பேசுவேன். பசங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி சும்மா பந்தா இருக்கட்டும்னு சிகரெட் அடிக்கிறது கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். தம் அடிக்கிற விஷயத்துல மட்டும் தான் அப்பாவை ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல பிரியாணி கடை வைக்கிறதுலயுமா? ஏங்க அது எப்படிங்க எம்சிஏ முடிச்சது? அதெல்லாம் உங்க ஆசை என்ன? பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இப்படி சொல்லும் போதே தெரியுது பெருசா ஏதோ இருக்குன்னு. சொல்லுங்களேன். பெருசா ஒண்ணும் இல்லைங்க. படிப்பு முடிஞ்சதும் ஒரு வேலை கிடைக்கணும். ஒரு 10,000மோ 15,000மோ கிடைச்சா போறோம். மதுரையில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் எங்க அம்மா ஃபிளைட்ல கூட்டு போயிட்டு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா என் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயங்க. எங்க வீட்டை பார்த்திருக்கீங்களா? எங்க அம்மா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
வெளியில ஃப்ளைட் சத்தம் கேட்ட உடனே எங்க தெருவை வெளியில ஓடி வந்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படும். எங்க அம்மா வெளில வருவாங்க, மேல பார்த்துட்டு பக்கமா பறக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பக்கத்துல பார்த்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டவங்கள அதுல உட்கார வச்சு அதுல டிராவல் பண்ணி அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கணுங்க. அதாங்க என் ஆசை. அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷங்க. ச்சே, நான் வேற என் சொந்த கதை சோக கதை சொல்லிட்டு உங்களை போர் அடிச்சிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. முகூர்த்த நேரம் வேற ஆயிடுச்சு. வாங்க கீழே போய் ரெடி ஆகலாம். வாங்க. என்னடா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஃபீல்லே தெரிஞ்சிட்டு இருக்க? ஏய், கதிருக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சுவல்ல? எப்படி? இல்ல, பொதுவா அம்மாவை நேசிக்கிறவங்க வைஃபையும் நேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கதிர் அம்மா மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு தெரியுமா? என்ன திடீர்னு ஏதாவது ஸ்பெஷல் அஃபெக்ஷனா? சும்மா, வேற எதுவும் இல்லல்ல. இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. இந்த வருஷம் நம்ம ட்ரீ டேவே கொண்டாட முடியாதுடா. ஏன்டா? ஏன்பா? ட்ரீ டே கொண்டாடுறதுக்கு ஏதோ பில்டிங் பில்ட் பண்ண போறாங்களா, ஏரியால இருக்கிற அத்தனை மரத்தையும் வெட்ட போறாங்களா, கேட்டா கவர்மெண்ட் ஆர்டர்ன்றாங்க. அப்ப என்ன பண்றது? உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. கேக்குறா பாரு, கேளு. மச்சான் ஸ்ட்ரைக் பண்ணுவோம்டா. ரெடி? தேங்க்ஸ்டா. ஸ்ட்ரைக் பண்ணி எப்படி தடுக்கிறது? மேட்ரா இல்ல. பொட்டானிக்கல் ஆக்செப்ட்ல பார்த்தா இந்த மரம் பாலியாத்தியா லாஞ்சியோஃபைலா ஃபேமிலி சேர்ந்தது. ஜுவாலஜிக்கலா பார்த்தா எத்தனையோ காக்கா குருவிகளோட ஹவுசிங் போர்டே இதான். கெமிக்கலா பார்த்தனோ ஏன் நீ போட்டுக்க சட்டையில இருந்து தலைக்கு அடிக்கிற டை வரைக்கும் எல்லாம் அந்த மரத்தோட பட்டலன் செஞ்சதுடா. இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லிட்டே போலாம். எப்படிடா டேய் உன்னை பார்ட் டைம் பிரில்லியன் நினைச்சு இப்படி ஃபுல் டைமா மாறிட்ட? டேய் 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 ஸ்ட்ரைக் பண்ணனும் மூடு வந்துச்சு. சும்மா எதையாவது அள்ளி விட வேண்டியதுடா. டேய் பீ சீரியஸ். நாம எது சொன்னாலும் கரெக்டா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. புரியுதா? ஆமாப்பா, எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி வெட்ட விடாம பண்ணிடுங்க. கவலை விடு ஸ்வேதா. பசுமை புரட்சி சுற்றுப்புற சூழல் கவர்மெண்ட்ல பல புரியாத மாற்றங்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சாக்க சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி தடுத்துவோம். மச்சான் ஸ்ட்ரைக் அரேஞ்ச்ல நான் பாத்துக்கறேன். முதல்ல கிளாஸ் கட் பண்றோம், அப்புறம் ஹாஸ்டல்ல மெஸ் கட் பண்றோம். அப்ப சாப்பாடு அலையாதடா அல்பம். பாருங்க गाइस, நாளைக்கு நாங்க யாரும் மெஸ்ஸுக்கு போல. வீட்ல இருந்து சாப்பாடு டிபன் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். ஓகேவா? ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிடுவா. வாங்க வாங்க கிளம்பு. வெட்டாதே 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 விட மாட்டோம் விட மாட்டோம் வெட்டாதே 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 விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். டேய் மலையில நிக்க வச்சு டார்ச்சர் பண்றேடா மச்சான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மச்சான். ஏய் டைம் இல்லடா. கொஞ்சம் வெயிட் பண்ணா என் ஃபிகர் வர நேரம்டா. கொஞ்சம் வெயிட். தெரியாதனமா உங்ககிட்ட ஓசில ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நான் படுற அவஸ்தை போதும்டா. டேய் மச்சான் இப்படிலாம் பேசினா அப்படிடா. டேய் என் ஃபிகர் வர நேரம்டா. நான் காட்றேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? ஏய் அந்த வரா மச்சான். யாரா அது? மச்சான் அந்த ஆரஞ்சு டி-ஷர்ட் பக்கத்துல சிரிச்சிட்டு வராடா. அவதான்டா. எக்ஸலென்ட் மச்சான். உன் ட்ரெஸ் சென்ஸ பார்த்து நான் உன்ன நான்சென்ஸ் நினைச்சேன். ஆனா ஃபிகர் சென்ஸ்ல கலக்கிட்டா. டேய் நல்லா இருக்கல? சும்மா செம ஃபிகர் மச்சான். சரி உன் ஆளோட வரது யாரா? அது அவளோட ஆளு. என்னது அவளோட ஆளா? ஆமாடா. போடா டேய் உனக்கு போய் போற புடிச்சு பாரு. தம்பி ஸ்மார்ட். ஏய் தம்பி எப்போ வந்தா? இன்னைக்கு ஹாய் தான். பாலு. ஹாய். என்ன பாலு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தம்பி ஊர் கிளம்பிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன கதிர் இப்பதானே ஊர்ல இருந்து வந்தாரு, நம்ம கூட லஞ்ச் சாப்பிட்டு போட்டுமே. இல்ல வேணாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்களே, வா போயிட்டு வரலாம். சரி வா 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 வா. இன்னைக்கு பில்லு வெடி தலையில தான். கட்டிட்டா போச்சு. கதிர் என்ன சாப்பிடுறீங்க? எனி நூடுல்ஸ் இஸ் ஓகே. ஓகே ஃப்ரைட் நூடுல்ஸ். தம்பிக்கு நானே சொல்லிட்டேன் ஒரு கிளப் சாண்ட்விச். வெங்கட் எனக்கு வந்து ஆலு பரோட்டா. ஓகே ஆலு பரோட்டா for American chopsticks with spring rolls. சார் போட்டி கிடைக்குங்களா? சாரி சார், 3 ஸ்டார் ஹோட்டல். சாரி சார். சரியான முனியாடி விலாஸ் பார்ட்டிடா. Thank you. டேய் இந்த ஹோட்டல் சைக்காலஜி பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னடா அது? அத சொல்ற கேளு. ஒரு 1 அடி கேப்ல டீசன்ட்டா உட்கார்ந்து நாகரிகமா பேசி மெதுவா சிரிச்சு சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயேன். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, வீட்டு பர்மிஷனோட வந்துக்கறாங்கன்னு அர்த்தம். அடடடட இது கேளு. ஒரு அடி கேப்ல ஒரசி உட்கார்ந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசி சாப்பிடாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோயேன், கல்யாணம் ஆகி இப்பதான் 1 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். சூப்பர் மச்சான். எதிர உட்கார்ந்துன்னு மெனு கார்டுல இருக்கிற விலைய உத்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயேன், கல்யாணம் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சுன்னு அர்த்தம். கரெக்டா டேய்? உண்மையிலே கரெக்டா? ஒரு கார்னர் சீட்டா பார்த்து காத்து கூட நுழையாத அளவுக்கு நெருக்கமா உட்கார்ந்துன்னு ஒரே ஐஸ்கிரீம் 1.5 மணி நேரம் தின்னாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோயேன், தள்ளிட்டு வந்த ஆயிட்டான்னு அர்த்தம். சரி என்ன மாதிரி இப்படி வந்தா உட்காந்தா என்ன அர்த்தம்? ஓசில தின வந்தான்னு அர்த்தம். சாரிடா டே, தெரியாம உண்மையெல்லாம் வந்துடுச்சுடா. சாப்பிடுறா.
சாப்பிடு போ. சாப்பிடு. தம்பி என்ன நினைச்சிருப்பான்? 18 வருஷம் கூட பிறந்தவன். அவனோட ஃபீல் தெரியாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டு. நல்ல வேலை ஸ்வேதா இருந்து தம்பியை பாத்துக்கா. நான் எப்படி அந்த கல்ச்சருக்கு மாறினேன்? ஸ்வேதா மட்டும் இல்லனா தம்பி அசிங்கப்பட்டு கூடி குறுகி போயிருப்பால. எப்படிடா? சே, நினைச்சாலே கஷ்டமா இருக்குடா. ஏண்டா தம்பி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டிருப்பானோ? கொஞ்ச நேரம் பலமாம இருக்கியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இன்னொன்னு சொல்றேன் கேளுடா. அன்னைக்கு ஸ்வேதா உன்னோட பெர்ஃபெக்ட் மேட்ச், அவளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா பாத்துக்கணும், என் தம்பியை கவனிச்சுக்கணும், அது இதுன்னு என்ன பில்டப் கொடுத்த. அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் கரெக்டா தான் பட்டுச்சு. ஆனா நம்ம டூர் போனும்போது அவன் வீட்டையும் உங்க அம்மாவையும் ஏத்துக்கிட்டது, இன்னைக்கு உன் தம்பியை ஏத்துக்கிட்டது. மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. லூஸ் மாதிரி பேசாத. அது வேற இது வேற. இது ஸ்வேதாக்கு இயல்பா இருக்கு. நல்ல கேரக்டர். ஓகேடா, இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு நீ டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியாம இருந்தப்போ உனக்கே தெரியாம போய் ஃபீஸ் கட்டினால, அது என்னடா அர்த்தம்? ஏய், நம்ம யூனிவர்சிட்டில அப்ப 4-5 பேர் டேர்ம் ஃபீஸ் கட்டாம சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சேர்த்து கட்ட வேண்டியதானே? நீ சொல்ற கேரக்டர் இருந்துச்சுனா. சோ சம்திங் இஸ் தேர். நல்லா யோசிச்சு பாருடா. கண்டிப்பா அவளுக்கு உன் மேல காதல் இருக்குடா. இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாதுடா. இது காதலுக்காக செஞ்ச விஷயம் சொல்லி அவ கேரக்டர் அசிங்கப்படுத்தாத. காதல் கட்டாயம் இருக்கு. சான்ஸே இல்ல. இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்னடா பண்ணுவ? ஏய், அப்ப என்னடா பண்ணுவ? அப்படி இருக்க முடியாதுடா. அப்படி இருந்தா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கரெக்டா? அத தாண்டா நானும் சொல்றேன். இதோ பாருடா, நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரியும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிற பொண்ணுங்க ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் அமையும். அது உனக்கு அமைச்சிருக்கடா. மச்சான் ப்ளீஸ் டா, மிஸ் பண்ணிடாதடா. இந்த நேரத்துல எவன்டா அவன்? Hi Venkat. Fine sir. How are you? Fine. Hi, how are you? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? Place, you know. உட்காருங்க சார். உட்காருங்க. Thank you. ஸ்வேதா கிளாஸ்ல இருப்பா. ஒரு நிமிஷம் நான் போய் கூட்டி வந்துறேன். வேண்டாம் கதிர். நான் ஸ்வேதாவை பார்க்க வரல. உன்னை பார்க்க தான் வந்தேன். ப்ளீஸ் சிட் டவுன். ஒண்ணும் இல்ல, ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? சார் என்ன சார் நல்லா கேட்டிட்ட? ஏய், போய் ஒரு டீ காஃபி தான வாங்கிட்டு வா. ஒண்ணும் வேண்டாம். Come on, take a cigarette. வேணாம் சார். நீ தம் அடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஸ்வேதா எனக்கு தெரியாம லைட்டர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல. Come on boy. Come on, take one please. Thank you sir. Light? இல்ல சார், லைட்டர் இருந்தா. லைட்டர்? ஒண்ணும் இல்ல கதிர். அன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஸ்வேதாக்கு ஏப்ரல்ல கல்யாணம் சொன்னேன். இப்ப அதுக்கான வேலையை தொடங்கும் போது எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் இன்னும் படிக்க போறேன்னு சொல்றேன். சாதாரணமா ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஸ்வேதாவும் அப்படிதான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ சீரியஸா சொல்றான்னு இப்பதான் தெரியுது. சரி, ஒருவேளை படிக்கிற பொண்ணு யாரையோ லவ் கிவ் பண்றாளோன்னு விசாரிச்சேன். ஆனா யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்றாங்க. லவ்வும் பண்ணலங்கிறா, கல்யாணமும் வேண்டாங்கிறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு தகப்பனா இருந்து என் பொண்ணு கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல. ஆனா ஒரு ஃப்ரெண்டா நீ அவகிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்க மட்டும் இல்ல, நீ அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மாப்பிள்ளை பையனுடைய அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கும். இந்த கல்யாணம் நடந்தா எங்க ரிலேஷன்ஷிப், பிசினஸ் ரெண்டுமே கண்டினியூ ஆகும். சோ நீ தான் இதை பாத்துக்கணும். உன்னால மட்டும்தான் ஸ்வேதா மனசை மாத்த முடியும். ப்ளீஸ், நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். ப்ளீஸ் கதிர். சார் நீங்க போய் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டு, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தெரியாம போயிட்டு வாங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. ஓகே சார். See you sometime. வாங்க சார். ஓகே வெங்கட். பாய். பாய் சார். பெருசா அதை பேசுன பாத்தல விடுறா. டேய், நான் சொல்றது கேடுறா. அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய், ஆமாடி. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி? ஏய், என்ன பாட்டு? டென்ஷன் ஆகாத. ஏன் பாண்ணம் தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றங்க வர்றாங்களா? ஜாக்சன், என்ன தப்பா எடுத்துக்காத ஜாக்சன். என்ன மட்டும் க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லு. செல்லம். கையேறு. 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 ஏன்டி இப்படி டீ பைத்தியம் முடிச்சு அலையற? என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க நீங்க? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாயா போய் அலையறேன். போடா கருவான் தெரிச்சு ஓடிட்டு ஒரு டிவி பேரை சொன்ன உடனே அப்படியே வந்து கொஞ்சிற, கிச்சு கிச்சு மூட்ற, இங்க துற கண்ணுங்கற பஞ்சுங்கற.
ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவன் ஒரு ஃபிகர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் போய் அலையிறான். நீங்களே போன் பண்ணி நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க. என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? I think feel very sad. அதெல்லாம் விடு. இப்போ அதுவா முக்கியம். அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்லு. கேமரா ஸ்டுடியோல இருக்கு.